இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விவசாய அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதால் பருத்தி, பாதாம், வால்நட்ஸ் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இந்தியா வந்துள்ள நிலையில் டெல்லியில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற விவசாய அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது. டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு அம்சமும் வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்படுவதற்கு முன்பு விவசாயிகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னதாக விவசாயிகளை அழைத்து அவர்கள் கருத்து கேட்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு அது கருத்தான கருத்துக்களை கேட்கவில்லை. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் பாராளுமன்றத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய கருத்துக்கள் கூட கவனத்தில் கொள்ளப்பட்டதா என்பதும் கேள்வியாக இருக்கிறது. பாராளுமன்றம்